மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக தரங்கம்பாடிக்கும் NDRF குழு வருகை தந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம். அங்கு வேறு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு வருகிறது? முழு விவரம். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இன்று அரை நாள் பள்ளிக்கு விடுமுறை எடுத்து மாவட்டத்தில் உத்தரவிட்டிருக்காங்க. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவித்தலும் தெரியல. 28 மீனவ கிராம மீனவர்களும் கடலுக்கு செல்லாமல் தங்களது உடைமைகள் படகுகளையும் பாதுகாப்பும் பத்திரமாகவும் துறைமுகங்கள் மற்றும் முகத்தோரங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிலையில மழை வெள்ளம் பாதிப்பால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பேரிடர் மீட்பு படையினர் தற்போது வந்திருக்காங்க. 33 பேர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் ரேணுகா தேவி திருமண மண்டலத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல சென்னை ஆவடியிலிருந்து 13 பட்டாலியன் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சீர்காழி பகுதிக்கு வந்திருக்காங்க. இவர்கள் தங்களது பேரிடர் மீட்பு பணி பாதுகாப்பாக இருப்பதற்காக கருவிகள் அரிவாள், பாறை, மண்வெட்டி மற்றும் மரம் அறுக்கும் இயந்திரம், ரப்பர் படகு, மேலும் அதிநவீன தகவல் உபகரணங்கள், தகவல் தொடர்பான உபகரணங்கள் என 60 வகையான உபகரணங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இதனால தற்போது மாவட்டத்தில் மழை 2 நாட்களாக மழை பொழியில்லாமல் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கிறது. கடற்கரை பகுதியில் குளிர்காற்று வீசுகிறது. கடல் அலையின் சீற்றமும் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்கிறது. தற்போது மீட்பு படைகள் வந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு உதவியாக இருக்கும் என்பதும் பொதுமக்களோட கருத்தாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.